Good morning students. Today now we are discussing about third chapter reproductive health la birth control method குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள். Okay, பால என்ன சார் யூஸ் பண்றாங்க? What are the device can using for birth control method? சொன்னே rapid increase in the population is called population explosion, population trap, population bomb அப்படினு சொன்னோம். அத கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே வழி birth control method தான். அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். என்ன யூஸ் பண்றாங்க? It can using for contraceptive device. ஓகே, contraceptive னு சொல்லுவாங்க. contraceptive or contraceptive device. ஓகே, இப்போ இந்த டிவைஸை பயன்படுத்தி என்ன பண்றாங்க சார்? It can prevent. ஓகே, எதை prevent பண்றாங்க? fertilization. Fertilization prevent பண்றது. What is fertilization? When the fusion of male and female gamete is called zygote. So in the process is called fertilization. ஆண் இன செல் பெண் இன செல் ரெண்டும் ஒன்றாக இணைவது தடுத்து நிறுத்தப்படும். அது மட்டும் இல்லாம it can the fertilized egg இருக்கு இல்லையா? The fertilized egg implant எங்க போய் இம்ப்ளான்ட் ஆகும்? யூட்டிரஸ்ல. இது தடுத்து நிறுத்தப்படும். ஓகே, what are the uses for the contraceptive device அப்படினா it can using for prevent fertilization, then fertilized egg implanted to the uterus. கர்ப்பப்பையில கொண்டு போய் பதித்து வைப்பது தடுத்து நிறுத்தப்படும். ஓகே, then இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஐடியல் கான்ட்ராப்டிவ் டிவைஸ் அப்படினு சொல்லுவோம் இல்லையா? இப்ப இந்த ஐடியல் கான்ட்ராப்டிவ் டிவைஸ் ஓகே, ஐடியல் கான்ட்ராப்டிவ் டிவைஸ் எப்படி சார் இருக்கணும்? ஓகே, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஈஸிலி அவைலபிளா இருக்கணும். மெயினா 4 பாயிண்ட். எளிதில் கிடைக்கக்கூடியதா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டா? 1 லெஸ் சைடு எஃபெக்ட், குறைவான சைடு எஃபெக்ட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கவே கூடாது. நோ ஆர் லெஸ் சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட் இருக்க கூடாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் எப்படின்னா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் அஃபெக்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எதுல இன்டர்ஃபியர் ஆக கூடாது அப்படின்னா வித்தவுட் இன்டர்ஃபேஸ், தட் இஸ் எ செக்சுவல் டிரைவ். ஓகே, அப்ப செக்சுவல் டிரைவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த கூடாது. ஓகே, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐடியல் கான்ட்ராப்டிவ் டிவைஸ் எப்படி இருக்கணும்னா ஈஸிலி அவைலபிளா இருக்கணும். there is no or less side effect தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். then without interfere for your sexual drive. இன்டர்கோர்ஸ் பண்ணும் பொழுது எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது, பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும். ஓகே, இப்ப இந்த கான்ட்ராப்டிவ் டிவைஸ் இருக்கு இல்லையா? இது என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் ரெண்டா டிவைட் பண்றாங்க. The contraceptive device can classified into 2 types. ஒன்னு temporary, இன்னொன்னு என்ன சார் அப்படின்னா permanent. ஒன்னு டெம்பரவரியா இருக்கு, இன்னொன்னு பெர்மனன்ட் இருக்கு. டெம்பரவரி கான்ட்ராப்டிவ் டிவைஸ், இன்னொன்னு பெர்மனன்ட் கான்ட்ராப்டிவ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிலையான கருத்தடை சாதனங்கள். இப்ப டெம்பரவரியில யாராவது சார் இருக்கா அப்படின்னா இதுல ஒரு 4 பேர் இருக்காங்க. டெம்பரவரியில யாராவது இருக்கா? மெயினா வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் மெத்தட், ரெண்டாவது கெமிக்கல் மெத்தட், மூணாவது வந்து பார்த்தா அப்படின்னா ஹார்மோனல் மெத்தட். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. டெம்பரவரியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 மெத்தட் கொடுத்திருக்காங்க. ஒன்னு நேச்சுரல் மெத்தட், ரெண்டாவது கெமிக்கல் மெத்தட், ஹார்மோனல் மெத்தட், தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இன்னொன்னு கூட இருக்குன்னு நினைக்கிறேன், மெக்கானிக்கல் மெத்தட். மொத்தம் 4 மெத்தட் இருக்கு. இப்ப அதே மாதிரி பெர்மனன்ட் மெத்தட்ல 2 மட்டும் கொடுத்திருக்காங்க. ஒன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா வாசக்டமி, இன்னொன்னு டியூபெக்டமி. வாசக்டமி அப்படின்னாவே பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் ஆஃப் மேல். இங்க பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் ஆஃப் ஃபீமேல் இஸ் கால்ட் வாசக்டமி. தட் இஸ் எ பெர்மனன்ட் மெத்தட். இதுல நிறைய இருக்கு. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ.
டெம்பரரி கான்ட்ராப்டிவ் டிவைஸ் என்னென்ன சொல்லலாம்னு கேட்டா ஒன்னு நேச்சுரல் மெத்தட் இருக்கு, கெமிக்கல் மெத்தட் இருக்கு, ஹார்மோனல் மெத்தட் இருக்கு, தென் நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் மெத்தட் இருக்கு. பர்மனன்ட்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா வாசெக்டமி, டியூபெக்டமி, தட் இஸ் a surgical method. Surgical sterilization of male is called vasectomy. Surgical sterilization of female is called tubectomy. இதனால பாப்போம். ஓகே, இப்போ இதுல நேச்சுரல் மெத்தட்ல யாரெல்லாம் வரா? இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஹெட்டிங் நேச்சுரல் மெத்தட், இத ஃபுல்லா பார்க்கணும். சும்மா ஒவ்வொரு லைன் ஆன்சர். ஓகே, நேச்சுரல் மெத்தட்ஸ். அப்ப இயற்கை முறையில யாரார் சார் இருக்கு? இதுல ஒரு 4 கொடுத்திருக்காங்க, 4 ஹெட்டிங். அப்ப நேச்சுரல் மெத்தட்ஸ். அப்ப நேச்சுரல் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டா ரிதம் மெத்தட். that is a rhythm method அப்படினு சொல்லுவோம். that is a safe period, பாதுகாப்பான காலங்கள் அப்படினு சொல்லுவாங்க rhythm method. இரண்டாவது coitus interruptus. coitus interruptus. ஓகே, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பான நாட்கள் மாதிரி தான், coitus interruptus. ஓகே, தென் continuous substances. substances, continuous substances, தொடர் தவிப்பு முறை அப்படினு சொல்லுவாங்க, continuous substances. then fourth one is called lactational menarche அப்படினு சொல்லுவோம். HOEA menarche, menarche. that is the absence of menstrual cycle, மாதவிடாய் சுழற்சி இல்லாத நாட்கள் அப்படினு சொல்லுவோம் இல்லையா, menarche அப்படினு சொல்லுவாங்க. இப்போ இந்த 4 மெத்தட் தான் இதுல இன்வால்வ் ஆகுது. நேச்சுரல் மெத்தட் இயற்கை முறைகளே இருக்கு. இப்போ இதுல ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு கேட்டா ரிதம் மெத்தட். இயற்கை முறைகள். அப்ப ரிதம் மெத்தட் எப்படி சார் இருக்கு? சரி, இது எல்லா மெத்தடோடைய வேலையும் ப்ரீவென்ட். எதை ப்ரீவென்ட் பண்ணும்? என்ட்ரி ஆஃப் ஸ்போம் இன்டு தி எக் ஆர் மீட்டிங் ஆஃப் ஸ்போம் வித் எக். ஸ்போமும் எக்கு மீட் பண்ணாமல் தடை செய்யக்கூடிய ஒண்ணுதான் இதெல்லாம். மேல் கேமெட்டி ஃபீமேல் கேமெட்டி ஒண்ணா இணையவே விடாது. அது ரிதம் மெத்தட் அப்படினா சேஃப் பீரியட் அப்படினு சொல்லிட்டாரு. ரிதம் மெத்தட் என்ன சொல்றோம் அப்படினா சேஃப் பீரியட், பாதுகாப்பான காலங்கள். ஏன் பாதுகாப்பான காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம்? இப்போ இந்த மெத்தட்ல தான் உனக்கு என்ன நடக்குது அப்படினா ஓவலேஷன் நடக்கும். ஓகே, அப்ப ஓவலேஷன் நடைபெறக்கூடியது எப்ப சார் அப்படின்னு கேட்டா ஓவலேஷன். வாட் இஸ் ஓவலேஷன்? சார் ஓவலேஷன் அப்படினா என்ன மீனிங்? தமிழ்ல சொல்லுவாங்க அண்டம் இடுபடுதல், வில்லேஜ்ல சொல்லுவாங்க முட்டை இடுது முட்டை இடுது. அந்த முட்டை இடுறது முட்டை இல்ல, முட்டையை விடுபடுதல். அப்ப மெச்சூர்ட் எக் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் தி கிராஃபியன் பாலிக்கிள். முதிர்ந்த பாலிக்கிள்ல இருந்து எக் வெளியேறக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கு பெயர் தான் ஓவலேஷன். ஓகே, அப்ப இந்த ஓவலேஷன் எப்ப அக்கர் ஆகுது? the ovulation occur in 14th day of Pepper அப்படிங்கற menstrual cycle. மாதவிடாய் சுழற்சி காலங்கள்ல 14ஆம் நாள் தான் உனக்கு என்ன ஏற்படும்? எக் ரிலீஸ் ஆகும். ஓகே, அப்ப இதுக்கெல்லாம் லைஃப் ஸ்பேன் இருக்கு. எக்குக்கு லைஃப் ஸ்பேன் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓவத்துக்கு சரி ஸ்போமுக்கு லைஃப் ஸ்பேன் இருக்கு. இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எக்கோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டா 2 days, 2 நாள் தான் உயிரோட இருக்கும். அதே மாதிரி ஸ்போம் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டா 3 days, அதாவது 72 hours அப்படின்னு கொடுத்திருப்பாங்க புக்ல. ஸ்போமுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 3 days, எக்குடைய லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தா அப்படின்னா 2 days. அப்ப எக் ரிலீஸ் ஆகக்கூடிய காலம் என்ன? 14th day. அப்ப இதுல சேஃப் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, பாதுகாப்பான காலங்கள். இப்ப மேக்ஸிமம் வந்து பாத்தா சேஃப் பீரியட் சொல்லிருக்கோம் எப்ப சார்? 14 to 18 or 17. சில பேர் 17 சொல்லுவாங்க, சில பேர் 18. அப்ப அந்த 14 to 17 or 18 ஏன் 3 நாள். அப்ப 14 plus 3 என்னன்னு கேட்டா 17 சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த 3 நாட்கள் ஓகே எதை சார் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா இன்டர் கோர்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப நம்ம எதை சார் அவாய்ட் பண்ணணும்? அங்க இருக்கக்கூடிய காய்டஸ் அவாய்ட் பண்ணணும்னா யூ கேன் அவாய்ட் எதை சார் அப்படின்னு கேட்டா காய்டஸ் அவாய்ட் பண்ணோம்னா இன் திஸ் பீரியட்ல பிரிவென்ஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா கன்சீவ் ஆகிறத மீட்டிங் ஆகிறத தடுத்து நிறுத்தலாம். தட் இஸ் எ சேஃப் பீரியட்.
அண்டர்ஸ்டாண்டா? இந்த 14 to 18 நாள் அல்லது 17 நாள் இட் கேன் அவாய்டிங் காய்டஸ். ஓகே, காய்டஸ் அவாய்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் சார்? மீட்டிங்கா பேசுற ஸ்போம் அண்ட் எக் இது ரெண்டையும் தடுத்து நிறுத்தலாம். இது ஒரு மெத்தட். ரெண்டு, கண்டினியூஸ் சப்ஸ்டன்சியஸ். செகண்ட் பாயிண்ட் கண்டினியூஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இப்ப மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படின்னா காய்டஸ் இன்டரப்டஸ் ஒன்னு இருக்கு, கண்டினியூஸ். இப்ப மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படின்னா காய்டஸ், இங்க வந்து பார்த்தா கண்டினியூஸ் சப்ஸ்டன்சியஸ். கண்டினியூஸ் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சார் இதுவும் ஒரு வகையான சிம்பிளஸ்ட் மெத்தட் தான். ஓகே, சிம்பிளஸ்ட். ரெண்டாவது ரிலியபிள் ஒன்னு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது மேக்ஸிமம் என்ன சிம்பிளஸ்ட் மெத்தட். அதே மாதிரி ரிலியபிள். ரிலியபிள் அப்படின்னா நம்பக்கூடிய ஒரு முறை, எளிய முறைன்னு சொல்லுவாங்க, நம்பக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வேயை பயன்படுத்தி அவாய்ட் பிரெக்னன்சி. எதை அவாய்ட் பண்ணலாம்? எதை சார் அவாய்ட் பண்ணலாம்? ஓகேவா, பிரெக்னன்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அவாய்ட் பண்ணலாம். ஓகே, எப்படி சார்? இப்ப இன் திஸ் டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா காய்டஸ். காய்டஸ் அவாய்ட் பண்ணணும். எப்ப? டெஃபினைட் பீரியட். ஓகே, அப்ப டெஃபினைட் பீரியட். டெஃபினைட் பீரியட்னா என்ன சொல்லுவோம்? அதேதான். டெஃபினைட் பீரியட்ல எதை சார் அவாய்ட் பண்ணணும்? காய்டஸ் அவாய்ட் பண்ணும் பொழுது அதே டே, இந்த 14 to 18 டேஸ் இல்லையா, இந்த நாட்கள் காய்டஸ் அவாய்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா பிரெக்னன்சியை தவிர்க்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் 3 காய்டஸ் இன்டரப்டஸ். ஓகே, 3 என்ன சார் அப்படின்னு கேட்டா காய்டஸ் இன்டரப்டஸ். இது தொடர் தவிர்க்கும் முறை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, காய்டஸ் இன்டரப்டஸ். சரி, இதுதான் ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். யாராவது கேக்குறாங்க? ஓகே, ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட். ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலத்துல. ஓகே, இதுல என்ன பண்றாரு அப்படின்னா மேல் பார்ட்னர் இருக்காரு இல்லையா, இப்ப மேல் பார்ட்னர் வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. எதை சார் அப்படின்னு கேட்டா பெனிஸ். மேல் பார்ட்னர் வித்ட்ரா பெனிஸ். ஓகே, எப்ப சார்? பிஃபோர் இஜாகுலேஷன் ஆஃப் ஸ்பெர்ம். ஓகே, ஸ்பெர்ம் வெளியே தள்ளுறதுக்கு முன்னாலேயே எங்க? அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா வெஜினாக்குள்ள. அப்ப வெஜினாக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே ஓகே எதை சார் ரிமூவ் பண்ணிடுறாரு? பெனிஸை வித்ட்ரா பண்ணிடுறாரு. அப்ப பெனிஸை வித்ட்ரா பண்ணும் பொழுது ஸ்பெர்ம் எங்க போறது? வெஜினாக்குள்ள போறது தடுத்து நிறுத்தப்படும். இதுதான் ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மேல் பார்ட்னர் என்ன பண்றாருன்னா வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. எதை அப்படின்னா பெனிஸ். பெனிஸ் அப்படிங்கிறது மேலுடைய கோப்ரேட்டரி ஆர்கன். இத வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் இஜாகுலேஷன் ஆஃப் ஸ்பெர்ம். இஜாகுலேஷன் ஸ்பெர்ம் உள்ள வெளியே உள்ள தள்ளறதுக்குள்ள வெஜினாக்குள்ள போறதுக்கு முன்னாடி எடுத்துறாங்க. இது ஒரு மெத்தட். கடைசியா இருக்கிறது லாக்டேஷனல் ஏ மெனோரிகா அல்லது ஏ மெனோரியான்னு சொல்லுவோம். சரி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இன் திஸ் டைம்ல தமிழ்ல சொன்ன அப்படின்னு கேட்டா அதாவது பால் கொடுக்கும் காலங்களில் மாதவிடாய் இல்லாத நிலையை குறிக்கக்கூடியது. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி 6 to 8 வீக்ல என்ன சார் ஸ்டார்ட் ஆகுது? 6 to 8 வீக்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடும். இதுதான் நார்மல். 6 முதல் 8 வாரத்திலேயே மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடணும். ஆனா இங்க நார்மல் ஓவரியன் சைக்கிள் உனக்கு என்ன டிலே ஆகுது. இப்ப மேக்ஸிமம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னா யார்? ஓவரியன் சைக்கிள் தானே சார். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எங்கப்பா நடக்குது? ஓவரியன் நடக்குது. சோ இட் இஸ் கால்ட் ஓவரியன் சைக்கிள். அப்ப ஓவரியன் சைக்கிள் டிலே ஆகுது. ஓவரியன் சைக்கிள் உனக்கு என்ன டிலே ஆகும்? ஓவரியன் ஃபங்க்ஷன் டிலே ஆகுது. ஃபார் எவ்வளவு நாளைக்கு? 6 months. 6 மாதங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அப்படியே டிலேயா இருக்கும். ஓகே, எப்ப சார் இந்த 6 months என்ன காலம் சார்? இந்த 6 monthsமே டூரிங் என்ன சார் அப்படின்னா பிரஸ்ட் ஃபீடிங் காலம், குழந்தை பால் குடிக்கக்கூடிய காலங்கள். இப்ப இந்த காலங்கள்ல ஓவரியன் சைக்கிளுடைய ஃபங்க்ஷன் ஓகே எல்லா செயல்பாடுகளுமே உனக்கு என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். ஓகே, அப்ப இந்த ஸ்டாப் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு பேர் தான் லாக்டேஷனல் ஏ மெனோர்கியான்னு சொல்லுவாங்க. லாக்டேஷனல் ஏ மெனோர்கியா.
அண்டர்ஸ்டாண்டா? சரி, எஸ் ஆர் நோ? ஓவரியன் ஸ்டாப் ஆகும். பிகாஸ் ரீசன் என்ன? 6 month பிரஸ்ட் ஃபீடிங், குழந்தை பால் குடிக்குது, சக்கிங் த மில்க். அப்ப மேக்ஸிமம் வந்து பாத்தா பேபி சக்கிங் த மில்க். இப்ப மேக்ஸிமம் பாலை உறிஞ்சும் பொழுது உனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டா, அங்க ஸ்டிமுலேட் பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு இல்லையா? இப்ப பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, எதை ஸ்டிமுலேட் பண்ணும்? அங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஆன்டீரியர் அடினோஹைபோபைசிஸ் ஒன்னு இருக்கு, போஸ்டீரியர் நீரோஹைபோபைசிஸ் ஒன்னு இருக்கு. இப்ப இந்த அடினோஹைபோபைசிஸ்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் என்ன ஹார்மோன்? ப்ரோலாக்டின். கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் என்ன பண்ணும்? ப்ரோலாக்டின், மெமோட்ரோபின், ஓகேவா? அதே மேக்ஸிமம் லியூட்டியோட்ரோபின், ஏகப்பட்ட பேர் சொல்லலாம். மெமோட்ரோபின், லாக்டோஜெனிக்னாலும் மெமோட்ரோபின்னாலும் ப்ரோலாக்டின் எல்லாமே சேம் நேம் தான். இத உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணும்? ஸ்டிமுலேட் பண்ணும். அப்ப ப்ரோலாக்டின் இன்கிரீஸ் ஆக மில்க் செக்ரீஷன் என்ன ஆகும்? அதிகரிக்கும். பால் சுரத்தல் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இது ஒரு சைடு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இதுதான் மதர் பிளட்ல என்ன பண்ணும்? எதை ப்ரிவென்ட் பண்ணுது? மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ப்ரிவென்ட் பண்ணும். இது மேக்ஸிமம் என்ன சப்ரஸ் பண்ணுது? எதை சப்ரஸ் பண்ணுது அப்படின்னா ரிலீசிங், ஓகே, எதை சார் அப்படின்னு கேட்டா கொனோடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் சொல்லுவோம் இல்லையா? கொனோடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் இத வந்து பாத்தீங்கன்னா சப்ரஸ் பண்ண ஸ்டாப் பண்ணும். அப்ப இது என்ன பண்ணாது? FSHஐயும் LHஐயும் ஸ்டிமுலேட் பண்ண விடாது. அப்ப FSH LH ஸ்டிமுலேட் ஆகலனா என்ன ஆகாது? ஓவரியும் டெவலப் ஆகாது, டெஸ்டிஸும் டெவலப் ஆகாது. அப்ப இதுதான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு மெயின் காரணம் சார்? மேக்ஸிமம் பாருங்க 6 month பிரஸ்ட் ஃபீடிங் காலத்துல, அதாவது மென்சுரேஷன் நடைபெறாமல் இருப்பதற்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு? பேபி சக்கிங் த என்ன சார் அப்படின்னா மில்க். In this condition, pituitary gland stimulate secrete prolactin. Prolactin increase the milk secretion. So அது மட்டும் இல்லாம it can suppress. எதை suppress பண்ணுது? இந்த prolactin இந்த gonadotropin releasing ஹார்மோனை வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா சப்ரஸ் பண்ணும். என்னென்ன ஹார்மோன் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ? FSH LH வந்து ஸ்டாப் பண்ணும். பட் இதனால மென்ஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதனுடைய கண்டினியூஸ் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். கண்டினியூவா பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.